இந்த ஒரு கதை 2012 ஜனவரி மாசம் 20ஆம் தேதி லால்குடியில குமாரி அப்படிங்கிற பொண்ணுக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் தான். இந்த ஒரு ஸ்டோரியை தான் இப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறோம். லால்குடியில ஏழ்மையான குடும்பத்துல குமாரி அப்படிங்கிற பொண்ணு வசிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க தன்னுடைய சின்ன வயசுல குடும்பத்தோட சூழ்நிலை காரணமா போதிய வருமானம் வராத காரணத்தினால அவங்களுடைய ஸ்கூல் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டாங்க. இவங்களுக்காக இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவங்களுடைய பாட்டி மட்டும்தான். அந்த ஒரு பாட்டி தான் கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு அவங்களுக்கு சொந்தமான 3 ஆடையை மேய்ச்சிட்டு இந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்துருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு பாட்டிக்கு வயசு ஆக ஆக உடம்பு ரொம்பவே சரியில்லாம போயிடுச்சு. அதனாலே அவங்களால எந்த ஒரு வேலைக்கு போக முடியாம ஆயிடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம குமாரி என்ன பண்ணாங்கன்னா, இனிமேட்டுக்கு நம்ம தான் வேலைக்கு போயிட்டு பாட்டியை பாத்துக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து இவங்க யார்கிட்டயாவது வீட்டு வேலை கேட்டுட்டு அந்த பாட்டி வளர்த்து வந்தா 3 ஆட்டை மேய்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய பாட்டியை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த ஒரு பாட்டிக்கு ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல போய் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி 108 வரதுக்கட்டையுமே அவங்க இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்த குமாரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பாட்டி என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி கத்தி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்குன்னு இருந்தது நீ மட்டும்தான் இந்த உலகத்துல, ஆனா நீ என்னை விட்டு போயிட்டே, நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய சொந்தக்காரங்களா சேர்ந்து அந்த ஒரு பாட்டியை அடங்க பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து குமாரிக்கு எப்படி வாழ்க்கையை ஓட்டுறதுன்னு தெரியாம பாட்டி இறந்ததை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு அதையே நினைச்சிட்டு அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்படியே காலம் போயிட்டு இருந்த நிலையில ஒரு நாள், அதாவது 2012 ஜனவரி 20ஆம் தேதி அவங்க தன்னோட ஆடை மேய்க்கிறதுக்காண்டி கொல்லப்புறமா போனாங்க. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே ரொம்ப தூரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்ததா தெரியுது அது மிகப்பெரிய ஒரு முந்திரி காடு அப்படின்னு. திடீர்னு அந்த ஒரு இடத்த பார்த்தோன்னே நம்ம எங்க வந்திருக்கோம்னு நம்மளுக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மணியும் அப்ப மதியம் 12 மணி போல ஆயிடுச்சு. இந்த நேரத்துல நம்ம இங்க வரவே கூடாது, எப்படி வந்தோடனே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு சுத்தி முத்தி யாராவது இருக்காங்களா அப்படின்னு ஓடி ஓடி பாக்குறாங்க. ஆனா யாருமே அந்த ஒரு இடத்துல இல்ல. அதுக்கப்புறம் குமாரி ரொம்பவே பயந்துட்டு தன்னோட ஆட்டை வேகமா இழுத்துட்டு எப்படியாவது இந்த ஒரு முதிரி காரை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி வேகமா ஓடுறாங்க. எப்படியோ ஒரு வழியா ரொம்ப நேரம் கழிச்சு அந்த ஒரு மெயின் ரோட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா எப்படியாவது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற யோசிச்சுட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டு எப்படியோ அந்த ஒரு காட்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஏன் அந்த ஒரு முந்திரி காட்டுக்கு இப்படி பயப்படுறாங்க அப்படின்னா, அந்த ஒரு முந்திரி காட்டுல இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2 பொண்ணுங்க மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேரும் எப்படி இறந்தாங்கிறது கூட அந்த ஒரு கிராமத்துல இருக்கவங்க யாருக்குமே தெரியாமலே இருந்துச்சு. அதனாலதான் குமாரி இந்த ஒரு காட்டை பார்த்துட்டு ரொம்பவே பயந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறமா குமாரி சாப்பிட்டுட்டு தன்னோட வீட்டுல படுக்க போயிட்டாங்க. படுத்து தூங்கிட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு ஒரு முழிப்பு வந்துருச்சு. என்னடா சொல்லின்னு பார்த்தா யாரோ கூப்பிடுறது போல அவங்களுக்கு ஃபீலா இருந்திருக்கு. ஆனா கண்ணு முழிச்சு பார்த்தா அதுக்கப்புறமா எந்த ஒரு சவுண்டுமே கேட்க மாட்டேங்குது. திரும்பி அந்த ஒரு வீட்டுல தனியாவே படுத்து தூங்குறாங்க. திரும்பவும் திடீர்னு முழிப்பு வருது. இப்போ என்னடான்னு பார்த்தா வெளியே யாரோ குமாரி வீட்டுக்குள்ள என்ன பண்ற, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே இதை கேட்ட குமாரி, யார் அது, என்னையா கூப்பிடுறீங்க இந்த நேரத்துல அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனா திரும்பவும் குமாரி உள்ள என்ன பண்ற, வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் குமாரி ரொம்பவே பயந்து அவங்களுடைய கடிகாரத்துல மணியை பார்த்தா மணி கரெக்டா 12:05 ஆகுது. இதை பார்த்த குமாரி என்ன பண்ணானா, இப்போதைக்கு நம்ம வெளியே போக வேணாம், கூப்பிடுறது யாருன்னே தெரியல, நம்ம எது கேட்டாலுமே அவங்க பதிலும் சொல்ல மாட்டேன்றாங்க. சோ இது ஏதோ ஒரு ஆபத்து போலவே இருக்கு, நம்ம எதா இருந்தாலும் காலையில பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ரொம்பவே பயத்தோட அவங்களுடைய சாமி ரூம்ல துணர் எடுத்து பூசிட்டு திரும்பவும் போய் படுக்க போறாங்க. அதுக்கப்புறமா தூங்கிட்டு காலையில 6 மணி போல எந்திரிக்கிறாங்க. முழிச்சிட்டு அக்கம் பக்கத்துல இருக்க வீட்டுல நீங்க யாராவது என்ன நைட் வந்து கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா நாளை எதுவும் கூப்பிடலாமா, அதுவும் 12 மணிக்கு நான் ஏமா வந்து கூப்பிட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னொரு வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, ஏமா நீ அது ஒரு முந்திரி காட்டுக்கு எப்பயாவது போனியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது குமாரி ரொம்பவே பயந்து கை நடுங்கி, ஆமாமா அந்த ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு நினைப்பிலே நான் போயிட்டேன். அச்சோ என்னமா சொல்றேன், அந்த இடத்துக்கு யாருமே போவே கூடாது, நீ ஏமா போன, நம்ம கிராமத்துல இருக்க பெரிய ஆளுங்களா சொல்லியிருக்காங்களா அந்த ஒரு இடத்துக்கு யாரும் போக கூடாது, நீ ஏமா அந்த ஒரு இடத்துக்கு போன அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்காங்க. சரி விடு, நீ உடனே நான் சொல்ற பூசாரி போய் பாரு, அவரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு அவரு அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லுவாரு அதையும் கேட்டுட்டு அதையும் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே இதை கேட்ட குமாரி அந்த ஒரு பூசாரியை பார்க்கறதுக்காக வேகமா போறாங்க. அந்த ஒரு பூசாரியை போய் பார்த்ததுக்கு அந்த ஒரு பூசாரி குமாரி அதிர்ச்சி அடைகிற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் அப்படி என்ன சொல்லுவாருன்னா, நீ அந்த ஒரு காட்டுக்கு போயிட்டு எப்படி இன்னும் உயிரோட இருக்குன்னு தெரியுமா உனக்கு, அந்த ஒரு காட்டுக்கு போனவங்க யாரும் இது வரைக்கும் உயிரோட வந்ததே கிடையாது, அது ஏன்னு தெரியுமா, அங்க கிட்டத்தட்ட 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜமீன் தன்னுடைய குடும்பம் ரொம்பவே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வயசு பொண்ணு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அந்த ஒரு இடத்துல காவ வாங்கிட்டாங்க. அதனால அந்த ஒரு பொண்ணு நிறைவேறாத ஆசை இருந்து இறந்தனால அந்த ஒரு இடத்துலயே இன்னமும் சுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலே அங்க போறவங்க எல்லாத்தையுமே அது கொடூரமா கொன்னுரும். ஆனா நீ மட்டும் எப்படி அதுல இருந்து தப்பிச்ச அப்படின்னா, உனக்கு பதஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அந்த ஒரு பாட்டியால தான் நீ இன்னமும் உயிரோட இருக்க. அவங்க தான் அந்த ஒரு தீய ஆத்மாவை உங்ககிட்ட நெருங்க விடாம அந்த ஒரு தீய ஆத்மாவை கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க. நேற்று நைட்டு 12 மணிக்கு அந்த ஒரு தீய ஆத்மா தான் உன்னை கூப்பிட்டு இருந்துச்சு. நீ அந்த ஒரு இடத்துக்கு போனால அது உன்னை தேடி பின்னாடியே வந்துருச்சு. ஆனாலும் அந்த ஒரு தீய ஆத்மாவை எப்படியோ உங்க பாட்டி கட்டுப்படுத்தி உன்னை அந்த ஒரு ஆத்மா கிட்ட இருந்து காப்பாத்திட்டாங்க.
இதெல்லாம் கேட்ட குமாரி என்ன பண்ணானா கண்ணுல இருந்து ரொம்பவே தண்ணியா வந்து அவங்களுடைய பாட்டியை நினைச்சு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரி அழாதமா, இனிமேட்டுக்கு இந்த ஒரு தாயத்தை கட்டிக்க, இனிமேட்டுக்கு எந்த ஒரு தீய சக்தியும் உங்ககிட்ட வராது, அப்படியே வந்தாலும் உங்க பாட்டி உன்னை பார்த்துப்பாங்க, எதுவும் பயப்படாத அப்படிங்கிற மாதிரி பூசாரி சொல்லிட்டு குமாரியை அவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. சோ இந்த மாதிரியான கதைகள் எல்லாமே கிராமப்புறங்களில் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்க கிராமங்களிலும் இந்த மாதிரியான கதையெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான மர்மமான கதையெல்லாம் கேட்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.